நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்கே இருக்க மாட்டேங்குது. என்ன நினைச்சு நிக்கிற நீ? என்னடா அழுதுங்கிற? ஏன் போட்டான் அவன் அந்த அடி அடிக்கிறா? அடிக்காம என்ன பண்ண சொல்ற? எப்ப பாரு நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவா பேச மாட்டான். என்ன பேசினா தெரியுமா அவனுக்கு? நான் பேசினா அப்படியே என்ன பேசினானா? மழை வருமா வராதான்னு கேட்டதுக்கு ஒட்டவே இல்ல, மழை எப்படின்னா வரும் வராதுன்றான். எப்ப பாரு நெகட்டிவாவே சொல்ல வேண்டியது, வரும் தானே சொல்லணும், வராதுன்னு எப்படி சொல்லுவான்? ஓஹோ, ஐயா பாசிட்டிவ் திங்கிங்ல தான் இருக்கீங்களோ? ஆமா, அதுதானே வாழ்க்கைய. வராது வரன்ட்டு போறான். என்ன கட்டையோட வரான்? ஏய் என்ன இப்போ உன் மண்டையில ரத்தம் வருமா வராதா? ரத்தமா? ரத்தமான்ற வராத, வருமா வராதா? எப்படி வரும்? அது எப்படி வரும்? ரத்தம் வரும். பாசிட்டிவா பேசணும். அது எப்படி? அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால். வெயிலா இருக்குப்பா. இப்பதான் சமையல் வேலையே முடிஞ்சுது. ஃபேன் கூட சரியா காத்தே வரலையே. ஏசினா போட்டு பார்க்கலாம். எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே பசங்க. எங்கன்னா வச்சிருக்குங்க, எங்க இருக்குதுன்னு தெரியலையே. இங்க இருக்கு, எங்க வச்சிருக்குதுங்க பாரு. என்ன ஆச்சு தெரியலையே, ஒர்க் ஆகலையே. என்ன பண்ணலாம்? சரி, அவருக்குன்னா ஃபோன் பண்ணி பார்க்கலாம். திடீர்னு ஃபோன் பண்ணேன். அது வெயில் நேரத்தில் ஃபோன் பண்ணுறான். வீட்டில் தான் டார்ச்சர் தாழ முடியாமல் வேலைக்கு வந்து இங்கே அதுக்கு மேலே பேசுகிறேன். ஹலோ சொல்லுமா. ஏசி ஒர்க் ஆகலைங்க. ஏசி நீ நேராக சென்சாருக்கு நேராக வச்சு ஆன் பண்ண, அப்போதான் வேலை செய்யும். நீ சென்சார் வைக்க கீழே பார்த்து இறங்க, அது வேலை செய்யாது. அந்த நேராக பாயிண்ட் வர இடத்துல வச்சு ஆன் பண்ணு, அப்போதான் வேலை செய்யும். நான் வேலையாகிறேன். வை ஒர்க் ஆகலன்னு சொன்னா கேட்கவே மாட்டாரு. இந்த மாதிரி ஏசியே எனக்கு தெரியாத மாதிரி திருப்பி போடலாம். ஹலோ ஹலோ, சொன்னா கேட்க மாட்டீங்களா? எனக்கு ஏசி பத்தி எதுவுமே தெரியாதா? எத்தனை வாட்டி ஆன் பண்றதுங்க? ஒண்ணுமே வரவே இல்லை. நீ கரெக்டாக நேராக வச்சு ஆன் பண்ணியா? நேரம் வச்சுட்டு ஆன் பண்ண. இருக்குது 2 பட்டன் தான். இதுல என்ன பண்றது? ஏசி இல்லாம இருக்க முடியாது. சீக்கிரமா போன் பண்ணுங்க. சரி ரைட், ஒரு நான் ஏசி மெக்கானிக் வர வைக்கிறேன். சரிங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரைட். ஓகே, ஸ்ரீதர் போகலாம். யார் இது? ஓ, இவரு என்ன ஃபோன் பண்ணுறாரு? ஹலோ ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஸ்ரீதரா? ஆமாண்ணா. நம்ம வீட்டில் ஏசி கொஞ்சம் வேலை செய்யலப்பா. ஃபோன் பண்ணாங்க இப்போதான். ஓகே, அது கொஞ்சம் வந்து பார்க்கணுமா, கொஞ்சம் ஆளான்னு சொல்லுப்பா சீக்கிரம். இப்போ பையன் வெளியே போயிருக்காங்கண்ணா. சரி, அவர் வந்துடுவேன் வந்துடுறேன் நான். எவ்வளோ நேரம் மேக்ஸிமம்? இன்னும் ஒரு ஆஃப்டர்நூன் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, அவனை ஒன்றா பார்த்து அனுப்பிச்சிடுறேன் நான். சரி, கொஞ்சம் கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்டு சீக்கிரம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, ஓகே, தேங்க்ஸ். ஓ, ஹலோ. எங்கே பார்க்குற? நான் திருமணத்தில் இருக்கேண்ணே. அப்படியே அண்ணா லிஸ்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருப்பா, அவர் ரெகுலர் கஸ்டமர் வேறு. அவர் சரிங்கண்ணா. அவர் ஏசி ரிப்பேர் இருக்கா வீட்டில். அப்படிங்களா? அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்பி பண்ணான்னு உனக்கு. சரிங்கண்ணா. அதனால பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்துருப்பா. சரிங்க, கடைக்கு வந்துடு. நான் வெளியே போகணும் நான். சரியா? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, முடிச்சிடலாண்ணே. லொக்கேஷன் அட்ரஸ் அனுப்பி பண்ணான்னு இப்போ. சரிங்கண்ணா. சரிண்ணா, அனுப்பிச்சி விடுங்கண்ணா. மேடம். யாரு? ஏசி மெக்கானிக் மேடம். உள்ள வாப்பா. ஏசி என்ன மேடம் ப்ராப்ளம்? ஏசி காலில் இருந்து ஒர்க் ஆகுது. காலில் இருந்து ஒர்க் ஆகுதுங்களா? பெட்ரூமா ஹாலா மேடம்? ஹாலில் தான். ஹாலா? கொஞ்சம் ரிமோட் எடுத்துருவாங்க. மேடம் கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? எடுத்துட்டு வர. உள்ள பேட்டரி கூட இல்லாத ஏசி ரிப்பேர்னு கூப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்காங்க. சரி, அந்த வரைக்கும் லாபம். வந்ததுலேயும் ஏதாவது ஒரு ஆட்டையை போட்ட வேண்டியது தான். இந்த தண்ணி. ஸ்டூல் எடுத்துருவாங்களேன்.
எப்படிங்களா? மேடம் அவுட்டோர் பார்க்கணும், எங்கே இருக்குன்னு காட்டுறீங்களா? வாங்க போலாம், காட்டுறேன். இது எங்களுது, இது பக்கத்து வீட்டுது. இதுதான் பார்க்கணும். சரி. சரி, நான் கீழே போறேன், நீங்க பார்த்து சீக்கிரமா வாங்க. கீழே சரிங்க. முடிஞ்சிச்சு அப்ப வேலை? கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கேஸ் மாற்றணும், கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் பண்ணணும், டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. எவ்வளோ ஆகும் டோட்டலாக கேஸு சர்வீஸு 2800 ஆகும் மேடம். 2800 ரூபாவா? ஆமாம். சரி, ஃபோன் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க. ஃபோன் வருது, திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணின்னு வைக்கிறேன். ஹலோ, சொல்லுமா. ஏசி மெக்கானிக் வந்தாருங்க. சரி. அவர் பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணணும், கேஸ் பிடிக்கணும்னு சொன்னாரு. 2800 ரூபாய் கேட்குறாரு. 2800? ஆமா. போன மாதம் எனக்கு கேஸ் ஃபுல் பண்ணி எல்லாம் பக்கா ரெடி பண்ணுது. எனக்கு தாங்க தெரியும். இப்போ கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? சரி, அந்த பீரோல மேல ரேக்கில் வச்சுக்கிறோம் பாரு, அது காசு, அதுல இருந்து எடுத்து 2800 ரூபாய் எடுத்து கொடு, அவங்கள பார்க்க சொல்லு, நான் வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு. சரிங்க. சரிங்க தம்பி, கேஸ் ஃபில் பண்ணுங்களேன். சரி, ஃபில் பண்ணுறேங்க. சரி. இப்போ வேலை முடிஞ்சிச்சா? மேலே கேஸ் ஃபில் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சிச்சுங்க. ஏசியில் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை மட்டும் க்ளீன் பண்ணால் முடிஞ்சிடும். 10 நிமிஷம் தாங்க வேலை. சரி, பாரு. சரிங்க. சரி. இப்போ வேலை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சுங்க. நாங்க ஏசி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏசி ஒர்க் ஆகுது. ஓகேப்பா, இருப்பா, வெயிட் பண்ணுப்பா, காசு எடுத்துட்டு வரேன். என்னப்பா கம்மி பண்ண முடியாதா? இதே ரொம்ப கம்மி தாங்க. நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு வந்தேன், உங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சின்றதுனால. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. யார் முகத்தில் முடிச்சோன்னு தெரில, சரியான அமௌண்ட்டு பார்த்துட்டேன். இப்போ 2 பேட்ரி, அதுக்கு 2800 ரூபா. இன்னும் இப்போ சொல்லலாமா வேணாமா? எது சொல்லிடலாம், முன்னாடி பிரச்சனை இருக்குது. அண்ணன் பார்த்து ஏதாவது பாதி ஷேர் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். வேலை முடிஞ்சிச்சா? வேலைலாம் நல்லபடியாக முடிச்சது. பரவாயில்ல. நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ஒன்று காரியம் பண்ணியிருக்கேன். அப்படியா? அப்படின்னா பெருமைப்படுற மாதிரி வேலை பண்ணிருக்கா? அங்க ஏசிக்கு பேட்டரி தான் போயிடுச்சு. சரி, அது தெரியாம ஏசி ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அப்படி அங்க அப்படி இப்படி சொல்லி நான் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, 2800 ரூபா. அது பார்த்து ஷேர் பண்ணி கொடுங்கண்ணே. அந்த வரைக்கும் இதெல்லாம் தப்புன்னு தெரியலடா உனக்கு? ரெகுலர் கஸ்டமர்னு நான் சொன்னேன், இல்லை அவர் ஃப்ரெண்டு வேற எனக்கு. நாளைக்கு அவங்க தெரிஞ்சது என்னடா நினைப்பாரு? அவர் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கொடுக்குறவர் அவர் நமக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க நீ, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை வந்து பண்ணிடுறோம்ல, தெரிஞ்சு தப்பாகுதுல இது நமக்கு. ரெகுலர் கஸ்டமர்ஸ் மிஸ் ஆகிடும் நமக்கு, நம்ம பேரு கெட்டு போயிட மாட்டா உன்னா நீ பண்ணதுனால. புது பையனா இருந்து வேலை செய்ய பார்த்தா இப்படி நம்ம பண்ணிட்டு வர்றது நீ. சரி, இப்போ முதல்ல போய் அந்த பணத்தை போய் கொடுத்துட்டு வா அவங்க கிட்ட. நான் எப்படின்னு சாரிண்ணே, ஒரு தடவை வந்துச்சுன்னு தெரியாம பண்ணிட்டேன். இது தப்புடா இது. இனிமே அப்படி பண்ண மாட்டேண்ணே. சரி, நானே போய் கொடுத்துட்டு வரேன். ஏன் இப்படி பண்றது? இனிமேட்டு ஒழுங்கா வேலை பாரு. ஒரு இடத்துலனாவோ அந்த வேலை மட்டும் பார்க்கணும், சரியா? தப்பான செயல செய்யாது எப்பயுமே. நம்ம திரும்ப வழியை பாரு. சரிங்கண்ணா. சரியா? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ கடையை பார்த்துக்கோ. சரிங்கண்ணா. ஏசி நல்லா வருதா? எந்த பிரச்சனை கிடையாது எல்லாம். ரைட், ஓகே. அவன் நம்ம ஃப்ரெண்டு சீது, அதெல்லாம் சொன்னா கரெக்டாக பண்ணி கொடுத்துருவான். வாப்பா சீது, என்ன எப்படி வர? நல்லா இருக்கிறேன். நீங்களா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். அப்புறம் எப்படி போகுது பிசினஸ் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. நல்லா போயிட்டு இருக்குதா? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. சரி, உங்க பையன் வந்தான், சரிண்ணா, வேலைக்கார பையன், நல்லா அருமையா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கொடுத்துட்டான்.
சாரி, நான் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுண்ணா. என்னப்பா தப்பு இருந்தது? அது எப்படி சொல்றதுன்னா தான் தெரியல எனக்கு. கொஞ்சம் இவங்க அந்த புது பையன் அவன். சரி, அவனுக்கு தெரியல. அவனுக்கு என்ன பண்ணுவான் பையன்? கொஞ்சம் சின்ன தப்பு நடந்துச்சுண்ணா. என்ன தப்பு நடந்துச்சு? இல்லை, நான் அன்னி கொடுத்த இதில் வெறும் பேட்டரி மட்டும் தான் இல்லை, அதனால பேட்டரி தான் போட்டுருக்கோம். பட் மற்றபடி எந்த வேலையும் செய்யலை. பட் ஆனால் அமௌண்ட் வந்து 2800 வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் திருப்பி கொடுக்க வந்தேன் நான். இது எவ்வளோ பெரிய தப்புப்பா. தப்புங்க. அதான் எவ்வளோ பெரிய ஃப்ராடு இது. புது பையன், அவனுக்கு தெரியல. அவனுக்கு நம்மளுக்கு இது இல்லை. அது தப்பு வருப்பா. இந்த மாதிரி பையன்லாம் வேலைக்கு வைக்காது. என்னைக்கு இருந்தாலும் உனக்கு டேஞ்சரு. சரி, இந்த மாதிரி தப்பு பண்ணானாக்கா உன்ன மாதிரி ஆளுக்கு நம்ம மாதிரி ஆளுக்கு தப்பான பேர் வரும். உனக்கு கிடைக்கிற ஆர்டர் கூட கிடைக்காம போயிடும். புரியுதா? இனிமேல் அந்த மாதிரி நல்ல பையனை வை. அந்த மாதிரி தவறான பசங்களை வச்சு வேலை செஞ்சு நீ மாட்டி முடிச்சுக்காத. சரி, உனக்கு ஆர்டர்லாம் வராம போயிடும். அப்ப நாளைக்கு இருக்கிற பேர் ரிப்பேர் ஆயிடும் உனக்கு. கண்டிப்பா. புரியுதா? இனிமேல் தப்பு நாள் பார்த்து. சரி, ரைட், ஓகே. ரைட். ஏண்டிய உனக்கு வாய்க்கு 6 வரைக்கும் இருக்குது. நான் உனக்கு அப்போ சொன்னேன், பேட்டரி நல்லா ஆன் பண்ணி செக் பண்ணி சென்சார்ல பாரு, எல்லாம் செக் பண்ண. ஒரு பேட்டரி இருக்குதா இல்லையா அது பக்கம் தெரியாது உனக்கு? என்ன செக் பண்ண நீ? இல்ல நான் தெரியாம என்ன செக் பண்ண. ஒரு டிவி இருக்குதுன்னா கூட அதுல பேட்டரி இருக்குதா வேலை செய்தா அதை செக் பண்ணோம். ஒரு மிக்சியில எதனா ஒரு ஃபால்ட் வந்துனாக்கா மிக்சி கீழே பார்த்தீங்கன்னா அது ப்ரெஸ் பண்ண ரிலீஸ் ஆனது தெரியும். இதெல்லாம் நீங்க லேடிஸுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். சரி, உள்ள செக் பண்ண வரல, ரைட். பேக்ல கைட்டு ரிமோட்ல பேட்டரி தானே பாத்தியா, பார்க்கலாம். அது உன் தப்பு தானே? பின்ன உன் தப்பு தானே அது. இப்போ அது என் ஃப்ரெண்டு நல்லவனா அந்த தொட்டு அவன் எத்தனை காசு கத்தன் திருப்பி கொடுத்தான். இதே வேற ஒருத்தன் தான் நமக்கு நஷ்டம் தானே அது. ஏன் இந்த மாதிரி இருக்கிறியா? எந்த நேரம் பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிற. கொஞ்சம் இதுலயே கவனத்தை செலுத்துங்க. புரியுதா சொல்றத? நஷ்டம் ஆகாத வரைக்கும் பார்த்துக்கோ. அவ்வளவுதான். இனி அந்த மாதிரி தவறு நடக்காம பார்த்துக்கோ.